ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். அடடடடா, எங்கே பார்த்தாலும் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார். அடடடடடா, என்ன இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அவரை சும்மா விட்டு அவர் பாட்டுக்கு அவரோட 4 காமெடியை வந்து சொல்லிவிட்டு ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கிளம்பி போயிடுவார். சும்மா இருக்கவங்கள சொரிஞ்சு விட்டு கதையா. இப்போ அவர் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காருப்பா. பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கார். ஓட்டிங் அனாலிசிஸில் செகண்ட் பிளேஸ் வந்துட்டார்ப்பா. செகண்ட் பிளேஸ் வந்துட்டார். ஆனால் மனுஷன் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காப்புல. அந்த நல்ல மனசு தான் இப்போ என்னென்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. இப்போ இவர் கூட வந்துட்டு விஜய் பார்வதியும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் இப்போ வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு மேலே கோட் மாதிரி போட்டு அங்கே வந்து அந்த சூப்பர் டிலக்ஸ் அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பிரச்சனையே வந்துச்சு. காலையில் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு கேமரா முன்னாடி 2 பேரும் பேசுகிறாங்க. இதை வந்துட்டு வாண்டடாக பேசுகிறாங்களா, இதை பேசுனா வந்து மக்களுக்கு ரீச் ஆகுமா, அதெல்லாம் தேவையில்லாதது. ஆனால் பேசணும்னு நினச்சாங்க பார்த்திங்களா, அதுதான் மேட்ரு. ஏன்னா அந்த இது பண்ணும்போது, அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் கற்றுக்கடான்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் கேட்கவே மாட்டேன். நீ உன்னோட துணியை வந்து துவைச்சி போடு, சாப்பிட்ட தட்டை கழுவு, இதை க்ளீன் பண்ணு, அதை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. நான் எதுவும் செய்யலை. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, வெளியில் இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள், நம்மளுடைய துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து சம்பள உயர்வு அதிகமாக வரணும், பணி நிரந்தரம் அதிகமாக வரணும் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்த சொல்கிறார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வெளியே போச்சு. இப்போ இவர் உள்ளே இருந்து அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. சூப்பராக வந்து திவாகர் வந்துட்டு இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்களுக்காக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் சொல்கிறேன். கண்டென்ட்ன்றது சும்மா ஏனோதானம் கிடையாது. பாருங்கள், இவ்வளோ அழகாக அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணி 2 நாள் தான் திவாகர் பிக் பாஸில் வந்து இப்போ திவாகர்லாம் பிக் பாஸே வந்து போருன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டார். இதுலேயும் இத்தனை பேர் வந்து கலையை கற்றுக்கிட்டாங்க, கலைக்காக உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்றாங்களே, கண்டென்ட்டை கொடுக்க முடிஞ்சது அவங்களால அப்படின்றது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த திவாகர் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.